இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் காலந்தோறும் வளர்ந்து வந்த அரபு இலக்கிய வரலாறு குறித்தும் தம் தமிழ் மற்றும் அரபு நூல் படைப்பு பங்களிப்பு குறித்தும் பேசுகிறார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி அரபித்துறை பேராசிரியர் டாக்டர் அலி இப்ராஹிம் ஜமாலி அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் அரபித்துறை பேராசிரியர் டாக்டர் அலி இப்ராஹிம் ஜமாலி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். டாக்டர் அலி இப்ராஹிம் ஜமாலி அவர்கள் அரபித்துறை பேராசிரியராக பணியாற்றுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அரபியிலிருந்து ஆங்கிலத்தில், ஆங்கிலத்திலிருந்து தமிழில், அரபியிலிருந்து தமிழில், அதே போன்று ஆங்கிலத்தில் புதிய புத்தகங்கள், அரபியில் புதிய புத்தகங்கள் என்று தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை அரபு இலக்கியத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஆங்கில இலக்கியத்திற்கும் பங்களிப்பு செய்து வரக்கூடியவர். தொடர்ந்து அரபியில் 4 புத்தகங்களை இதுவரை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். தமிழில் அரபியினுடைய நாவல் ஒன்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜமாலி உஸ்தாதும் நானும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாற்று குறிப்பு கட்டுரைகள், ஜமாலியின் சிந்தனைகள் என்கிற கட்டுரை தொகுப்பு, இன்னும் தொடர்ந்து அவர்களுடைய சுய சிந்தனை சார்ந்த பல்வேறு புத்தகங்கள், அதே போன்று மொழிபெயர்ப்புகளில் அவர்களுடைய பங்களிப்பு என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் இப்ராஹிம் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு பணிகள், அவர்களுடைய எழுத்து பணிகள் மட்டுமல்லாமல் மிக குறிப்பாக நாம் அறிய வேண்டிய அரபிலக்கிய வரலாறு குறித்த மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் பேச இருக்கிறோம். தமிழில் நம்முடைய இலக்கிய வரலாறு ஓரளவுக்கு பொது தமிழ் சமூகம் அறிந்த வகையில் தமிழ் முஸ்லிம் சமூகம் குறிப்பாக அரபு இலக்கியங்கள் குறித்த உரையாடல்களை போதுமான அளவு இன்னும் நிகழ்த்தவில்லை என்றே கருதுகிறேன். அதற்கான வாய்ப்புகளும் நமக்கு பெரிய அளவில் திறக்கப்படவில்லை என்றே கருதுகிறேன். எனவே அரபிலக்கியத்தில் இலக்கிய சூழல்கள் மரபிலக்கியம் துவங்கி சமகால இலக்கியம் வரை எவ்வாறான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பது பற்றியும் அலி இப்ராஹிம் அவர்களுடைய எழுத்து பணிகள் குறித்தும் நாம் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் பேராசிரியர் டாக்டர் அலி இப்ராஹிம் ஜமாலி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சார், உண்மையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த பணி. ஏன்னா ஒரு 2000 ஆண்டுக்கு முற்பட்ட உறவு தமிழகத்திற்கும் அரபு நாட்டிற்கும் இருக்கிறது. சங்க காலத்திற்கு முந்தைய காலம் என்று கருதப்படுகிற காலத்திலிருந்தே அரபு வணிக தொடர்பு தமிழகத்தோடு நேரடியாக இருந்த போதும் இன்னும் அரபு தமிழ் இலக்கியத்தினுடைய சமகால உறவு என்பது போதிய அளவில் வளர்ச்சி பெறவில்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவில் இப்போது உங்களை போன்றவர்கள் அதற்கான முயற்சியை நிறைய முன்னெடுத்து வருகிறீர்கள். அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார். நன்றி நன்றி. தொடர்ந்து அரபு இலக்கியம் குறித்தும் உங்களுடைய எழுத்து பணிகள் குறித்தும் பேசுவோம். அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான சுய அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு அறிமுகத்தை. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பெயர் அலி இப்ராஹிம். என்னுடைய பூர்வீகம் பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர். ஆனா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில. சரி. +2 வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சென்னையில சவுகார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில படித்தேன். சரி. பள்ளியில படிக்கக்கூடிய காலத்திலே அல் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்தப் மதரசாவுல மனப்பாடம் பண்ணேன். அது மனப்பாடம் பண்ணதுனால என்னுடைய வாழ்க்கை பாதை மாறிச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய சிறு பிராயத்தினுடைய லட்சியம் ஒரு பொறியாளர் ஆகணும் அப்படின்றதுதான். சரி. ஆனா என்னாச்சு அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனை மனனம் செஞ்ச பின்னாடி என்னுடைய பாதை மாறிச்சு, சிந்தனை மாறிச்சு. சரி, நம்ம அரபி மொழி படிப்போம், ஒரு ஆலிம் பட்டம் வாங்கலாம், மேற்கொண்டு வேற ஏதாவது அதாவது மேற்கொண்டு பட்டப்படிப்புகள்லாம் படிக்கலாம் இதுலையும் அப்படின்னு ஒரு சிந்தனை சில சகோதரர்கள் சொன்னதுனால அப்படியே என்ன செஞ்சேன் அப்படின்னா +2 முடிச்சுட்டு ஓத போயிட்டேன். சரி. நான் முதலாக ஓத உங்க பகுதிக்கு தான், தக்கலையில தான் ஓத வந்தேன். ஓ சரி. தக்கலை சமதானி அரபிக் கல்லூரியில முதல்ல ஓத ஆரம்பிச்சேன். அதற்கு பின்னால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தூரம் அதிகமா இருந்தது சென்னைக்கும் தக்கலைக்கும். அப்புறம் சென்னையிலேயே ஜமாலி அரபிக் கல்லூரி, இன்றைய ஜமாலி அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மேன்மிகு சையது நயாஸ் அஹ்மத் ஜமாலி ஹசரத் அவங்க
என்ன வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஜமாலியால நீங்க வந்து சேருங்க, உங்களுக்கு நிறைய அரபி மொழியில மேம்படுத்திக்கலாம்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜமாலியால சேர்ந்தேன். 1999 மௌலவி ஆலிம் ஜமாலி பட்டம் வாங்கினேன். சரி. அதற்கு பின்னால் அப்படியே படிக்கக்கூடிய காலத்திலே அஃதலுல் உலமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பு படிச்சு முடிச்சு, அப்புறம் பிஏவும் படிச்சு, அதுக்கப்புறம் எம்ஏ படிச்சேன். எம்ஏல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 எம்ஏக்கள் முடிச்சிருக்கேன். முதுகலையில எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் வந்து எம்ஏ அரபிக்கு, எம்பிஏ படிச்சேன். சரி. நான் பட்டம் வாங்கின உடனேயே வந்து அரபிக் கல்லூரியில பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. விலாலியா அரபிக் கல்லூரி அப்படின்னு சென்னையில இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில பேராசிரியரா பணியில சேர்ந்த முதல் பணி அதுதான். சரி. 2003ஆம் ஆண்டு வரை அங்க இருந்தேன். அதற்கு பின்னால் சென்னையில இருக்கக்கூடிய, சென்னை வண்டலூர் இருக்கக்கூடிய புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரி, அதுல பேராசிரியரா பணிக்கு சேர்ந்தேன். நடுவுல ஒரு சின்ன கேப் கிடைச்சது. ஒரு 5 வருடம் வந்து ஒரு நிறுவனத்துல மேலாளராகவும் பணிபுரிந்தேன். அது எம்பிஏ படிச்சதுனால. அதுக்கப்புறம் திரும்ப பேக் டு பெவிலியன் சொல்லுவாங்க இல்லையா, திரும்ப நான் அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கே வந்தேன். ப்ரொஃபஷனுக்கு வந்து அங்க புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரி பல்கலைக்கழகமாக பணியமைச்சிருந்தது அந்த துறை. அப்ப அந்த பல்கலைக்கழகத்துல பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன் பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியராக சேர்ந்து, அதற்கு பின்னால் எம்பில் முடிச்சு நெட்டு முதல் வாய்ப்பிலேயே யூஜிசி நெட்டு பாஸ் பண்ண 2013ஆம் ஆண்டு. அதற்கு பின்னால் பிஹெச்டி முடிச்சேன். 2019 முனைவர் பட்டம் வாங்கினேன். 2020 ஜனவரியில ஜமால் முகமது கல்லூரியில பேராசிரியரா பணிபுரிய வாய்ப்பு கிடைச்சது. இங்க ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருடம் முடிஞ்சிருக்கு. என்னுடைய சுருக்கமான முன்னுரைன்னு நினைக்கிறேன். கட்டாயமா ஒரு வகுப்பு விடாம எல்லாத்தையும் வறுமையா வழக்கமா அப்படி அழகா வரிசைப்படுத்தி சொல்லிட்டீங்க. சிறப்பு சார். உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்களேன். குடும்பம் பாத்தீங்கன்னா, தந்தை 5 வருடங்களுக்கு முன்னால் இறந்துட்டாங்க. தாயார் வந்து எனக்கு கூட பிறந்த என்னுடைய 2 சகோதரர்கள், 1 சகோதரி. நான் மூத்தவன். எனக்கு பின்னாடி 2 சகோதரர்கள். அவங்க 2 பேரும் சென்னையில இருக்காங்க. சகோதரியும் சென்னையில இருக்காங்க. சகோதரியின் கணவர் வெளிநாட்டுல இருக்காரு. எல்லாருமே வந்து சென்னையில இருக்காங்க. நான் பணி நிமித்தமா நானும் என்னுடைய மனைவி, எனக்கு 3 பிள்ளைகள், 2 ஆண் 1 பெண். நாங்க எல்லாம் வந்து இப்போ திருச்சியில இருக்கீங்க. ஓகே ஓகே, சிறப்பு சார். சார், இப்ப வந்து ஒரு ஆலிமாக உருவாக வாய்ப்பு வந்து பிறகு கல்வித்துறை சார்ந்து இயங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு இன்னைக்கு அதுல வந்து முனைவர் பட்டம் முடித்து பேராசிரியராக இருக்கீங்க. இந்த பணிகளுக்கு இடையில இது எல்லாமே இறையியல் சார்ந்து தொடங்கப்பட்ட ஆலிம் பணி, அதற்கு பிறகு அரபு மொழி சார்ந்து நடைபெற்ற கல்வி. இதற்கிடையில் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் நாம இந்த பொதுவாக தமிழ் முஸ்லிம் சமூகம் பெரிதாக பேசப்படாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அரபினுடைய அந்த மரபு இலக்கியம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இதை பத்தி கொஞ்சம் விலாவாரியா பேசலாமா? கட்டாயம். அரபி மொழி இலக்கியம் அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு பழமையான இலக்கியங்கள் தான் தமிழர்களுடைய வாழ்க்கையை பறைசாற்றக்கூடிய சான்றாக இருக்கிறது. அதற்கு பிறகு இப்போ சமீப காலத்துலதான் அந்த கீழடி அகழ்வாய்வின் தொல்லியல் தரவுகள் வந்து சான்றாக கிடைக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் இலக்கியமும் பேச்சு மொழியும் எழுத்தும் பேசுவதற்கு மனிதர்களும் இருக்கிற மொழி அப்படின்னு உலகத்துல 2000 ஆண்டுகளை கடந்த மொழின்னு செலக்ட் பண்ணா ஒரு 16-17 மொழிகள் தான் இருக்கு. அதுலயுமே வந்து இத்தனை அம்சங்களும் பொருந்த பெற்றிருக்கிற மொழி அப்படிங்கிறது ஒரு 4 மொழிகள் தான். அதுல அரபும் தமிழும் ஒன்று. அரபு மொழியும் இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் தமிழில் நாம் இந்த சிறப்புகளை எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2500 ஆண்டுகளாக தமிழர்களோடு உறவோடு இருக்கக்கூடிய அரபியர்கள் பத்தியும் அவர்களுடைய மரபு இலக்கியம் எப்படியானது அப்படிங்கறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ இங்க சங்க இலக்கியம் அப்படிங்கறது மாதிரி அங்க இருக்கிற மரபு இலக்கியம் என்ன சார்? அது என்ன வடிவத்துல இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பொதுவா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில அளவுகோல்கள் இருக்கு. மரவி முஸ்தபா போன்ற அறிஞர்கள், மொழியியல் வல்லுநர்கள்லாம் வந்து வரையறுத்திருக்காங்க. தொன்மை, தனித்தன்மை, நடுநிலைமை, பண்பாட்டுக்கலை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, இதெல்லாம் நீங்க மொழி கோட்பாடு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சோ இந்த அத்தனை தன்மைகளும் உள்ளடக்கிய மொழி அரபி மொழி. இப்ப நீங்க வந்து 2500 ஆண்டுகள்னு சொன்னீங்க. அரபி மொழியினுடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள்.
அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் தான் இந்த மொழி உருவானதாக சொல்கிறார்கள். சரி, சரிங்களா? இந்த மொழி என்பது அப்பத்து கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளாக வளமையில் உள்ள ஒரு மொழி. இதனுடைய இலக்கியம்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய உரைநடை, கவிதை தொகுப்பு ரெண்டுமே இலக்கியம் தான். இப்ப 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து எகிப்துல, அதாவது எகிப்துல கண்டெடுக்கப்பட்ட ஒரு மக்தூத்துல் அரபின்னு சொல்லுவாங்க, ஒரு செப்பு தகடுன்னு சொல்லலாம் இல்லையா? அது பாத்தீங்க அப்படின்னா அரபியில எழுதப்பட்டிருக்கு. சோ அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த ஒரு மொழி. ஆனா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில தரவுகள் தெளிவா முழுமையா இல்ல. எல்லாமே வந்து வாய்வழி இலக்கியங்களாகவே நிறைய இருந்திருக்கு. எழுத்து வடிவம்ன்றது மிக மிக குறைவு. இப்ப பாத்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி அந்த அரபி மொழி இலக்கியம் என்பது நன்றாக வளர தொடங்கியது. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வருகைக்கு பின்னாடிதான் இது வந்து ஒரு உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் வந்து பெரும்பாலும் வாய்மொழி இலக்கியம், எல்லாருமே வந்து மொழியில பேசினாங்க, எழுதினாங்க, கவிதைகள் பாடினார்கள். ஆனால் அது வந்து முறையாக அது சேகரிக்கப்படல, பாதுகாக்கப்படல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால குறிப்பாக ஜாஹிலி பீரியட்னு சொல்லுவாங்க, அதாவது இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு முன்பாக உள்ள காலகட்டம். இந்த காலகட்டம்ன்றது 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டுல தான் இந்த அரபு இலக்கிய மரபுன்றது எழுத்து வடிவமா மாறுச்சு. இது மொழியியலாளர்கள் சொல்றாங்க, எல்லாமே எழுத்து வடிவமா மாறுச்சு. அந்த இலக்கியம் என்பது பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த அரபிகளுடைய வாழ்வை அப்படியே பிரதிபலித்தது. அவங்களுடைய அந்த அரபிகள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா பல்வேறு இன குழுக்களாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்நிலையோடு பின்னி பிணைந்ததா இலக்கியம் இருந்துச்சு. அவருடைய அன்றாட செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், அவர்கள் வந்து மற்ற இனத்தாரோடு நடத்திய போர்கள், அவர்களுடைய உணவு தேடல் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய மற்ற ஏனைய அம்சங்கள் எப்படி இருந்துச்சு, எல்லாமே வந்து அன்றைய அரபி இலக்கியத்தை பதிவு செய்யப்பட்டுச்சு. அது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அரபி இலக்கியத்தினுடைய அடிப்படை அம்சமாக அன்று கருதப்பட்டது கசீதான்னு சொல்லுவாங்க, செய்யுள் முறையாகத்தான் எல்லாமே என்ன செஞ்சுன்னா பதியப்பட்டுச்சு. இந்த கசீதாக்கள் பாத்தீங்கன்னா மொழி நடை, பொருளடக்கம், இலக்கிய மரபு, அந்த சொல்வளம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருந்துச்சு. அப்ப அவங்க அந்த கோத்திரங்களாக வாழ்ந்த அரபிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுடைய புகழை பரப்புவதற்குரிய ஒரு பெரிய ஊடகமா இந்த கவிதைகளையும் அந்த கவிதைகளை எழுதிய கவிஞர்களையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கூட்டத்துல, ஒரு குலத்துல ஒரு கவிஞர் தோன்றிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு விழாவா கொண்டாடினாங்க. எங்க குடும்பத்திலேயும் எங்க குலத்திலையும் ஒரு கவிஞர் இருக்காரு, அவரும் கவிதை எழுதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு கவிஞர்கள் மதிக்கப்பட்டாங்க, கௌரவிக்கப்பட்டாங்க, பாராட்டப்பட்டாங்க, புகழ் மாலை சூட்டப்பட்டாங்கன்னே சொல்லலாம். இதனுடைய உச்சகட்டமா நம்ம சொல்லலாம் அப்படின்னா சபான் முஅல்லகாத் அப்படின்னு சொல்லிட்டு 7 கவிஞர்கள் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பு அன்றைய காலகட்டத்துல கஅபாவில் தொங்கவிடப்பட்டிருந்தது. கஅபால அதுக்கு பேரு சபான் முஅல்லகாத், தொங்கவிடப்பட்ட 7 கவிதைகள். அந்த 7 கவிதையிலும் கஅபால தொங்க விட்டு இருந்தாங்க. அப்படின்னா அன்றைய அரபிகள் எந்த அளவுக்கு வந்து மொழிக்கும் கவிதைக்கும் அதனுடைய இலக்கியத்திற்கும் காலத்துல சொல்றீங்க இல்லையா? அந்த தொங்க விட 6ஆம் நூற்றாண்டு தான் சொல்லுங்க. அதாவது கிட்டத்தட்ட இன்றிலிருந்து இருந்து ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னால், இஸ்லாத்தினுடைய தோற்றத்திற்கு ஒரு முன்பாக ஒரு 50 அல்லது 100 வருடங்களுக்கு முன்பாக உள்ள விஷயங்கள். இந்த காலத்துல நிறைய மரபாகவே அவர்களுக்கு அந்த இலக்கிய தேடல் அல்லது அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது கவிதை சார்ந்து நிறைய இருந்திருக்கிறது. நிச்சயமா. அவங்களுடைய கவிதைகள் மாதிரி அதுதான் கேட்க. இப்ப இங்க சொல்றது மாதிரி அந்த இலக்கியம் எந்த தன்மையுடையது அப்படிங்கறது அறிய முடிஞ்சா? இப்ப இங்க தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க இலக்கியம் தான், அதுல பிரதானமான 2 வடிவம் தான், ஒன்னு அகம், இன்னொன்னு புறம், அவ்வளவுதான். சோ இதுக்குள்ளதான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாழ்க்கையும் அடக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அரபியர்களுடைய அந்த மரபு இலக்கியத்திற்குன்னு ஏதாவது வடிவம் இருந்ததாக தெரிய முடியுதா? இதுவும் கிட்டத்தட்ட நீங்க அகம்புறம்னே வச்சுக்கலாம். பெரும்பாலும் அவருடைய அந்த கவிதைகளுடைய கவிதைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உதாரணமா இம்ருல் கைஸன் ஒரு பெரிய கவிஞர், இவருடைய கவிதைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் காதல், காமம், களியாட்டம், பெண்களுடைய வர்ணனை இது சம்பந்தமா இருக்கும். அதே பற்றி குடும்பம் சம்பந்தமான கவிதைகள், அதே மாதிரி சமுதாயம் ரீதியான கவிதைகள், லபீத் இப்னு ரபியா போன்ற கவிஞர்கள் அவங்க எல்லாம் சமுதாய ரீதியான கவிஞர்கள் எழுதுவாங்க. சோ இவங்களுடைய அந்த நீங்க சொல்ற மாதிரி அகம்புறம் தான்.
இரண்டையுமே சேர்ந்து இருந்தது. சில கவிஞர்கள் இதில் முழுமையாக கவனம் செலுத்தினாங்க, சில கவிஞர்கள் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாங்க. ஓகே ஓகே சார். இப்ப இந்த மரபிலக்கியத்திற்கு இப்ப கிரேக்க மரபிலக்கியத்திற்கு கிரேக்கர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை முதன்மையாக வைத்து போற்றுகிறார்கள். அதே போன்று நாமும் தமிழுக்கு இன்றைக்கு வரைக்கும் அதற்கு என்னென்ன சங்கைகள் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். இது போன்று அரேபியர்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க அரேபியர்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்களுடைய தினசரி வாழ்க்கை என்னவாக இருக்கிறது, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்னவாக இருக்கிறது, அவங்களுடைய பொழுதுபோக்கு என்னவாக இருக்கிறது, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் பேசும்போது அதுல இலக்கியம் குறித்த ஒரு பெரிய விஷயம் ஒன்னும் பகிர்ந்து கொள்வது போன்ற ஒரு ஒரு பிம்பம் தெரியல. சோ இன்னைக்கு இந்த இலக்கியங்களை அறிஞர்கள், அதுவும் உலகளாவிய அறிஞர்கள், பல மொழிகளை பேசுகிற அறிஞர்கள், உங்களை போன்ற தமிழில் அரபிய இலக்கியங்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் போற்றுவதை போல, ஆய்வு செய்வதை போல அரபியில் இந்த மொழிக்கான முக்கியத்துவமும் இந்த இலக்கியத்திற்கான முக்கியத்துவமும் எந்த அளவுக்கு இன்னைக்கு நடைமுறையில இருக்கு? இத கொஞ்சம் விலாவாரியா பேசுறீங்க. சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ மொழி இலக்கியம் அப்படின்றது அதனுடைய அந்த ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது எல்லா மொழிகளிலுமே குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னா அது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, உண்மைதானே? நிச்சயமா. அதாவது இப்ப இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு பண்டைய தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசினா தெரியாது. புறநானூரை பத்தியோ அகநானூரை பத்தியோ மற்ற சங்கை, ஆமா அதே நிலைமைதான். ஆமா, அதை விட முக்கியமான தமிழ் பேசுறதும் வாசிக்கிறதுமே அவ்வளவு சிரமமான விஷயமா இன்னைக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா ஆமா, நம்ம எல்லாம் தமிழ் தங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். எல்லாருமே அதாவது தாய்மொழி தமிழா இருக்கும், ஆனா தமிழ்ல வாசிக்க தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா ஒரு அரபியில இயல்பாகவே அவர்களுக்கு தங்கள் மொழி குறித்த ஒரு பெருமிதம் எப்போதுமே இருக்கிறது. அரபியர்களுக்கு உள்ளால ஒரு பெரிய மனநிலையாக இருக்கும் போது அவர்களுடைய மனநிலையில் இன்னைக்கு அந்த மரபிலக்கியத்தினுடைய பயன்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறதான் கேட்கிறேன். அதாவது மரபு இலக்கியம் அப்படின்றது நீங்க சொன்னது போல அதனுடைய இது குறைஞ்சிருச்சு. மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு தன்னை பெருசா நினைப்பாங்க அரபிகள். அவங்க இந்த லாத் அப்படின்ற ஒரு எழுத்து உண்டு அரபியில. அந்த எழுத்து அப்படின்றது தன்னை பெருமிதமா சொல்லுவாங்க. நாங்கள் மட்டும் அரபு அப்படின்னு சொன்னாலே அது மொழி ரீதியா பாத்தீங்க அப்படின்னா தெளிவாக பேசினான் அப்படின்னு அரப அப்படின்னா. அவங்க அரபிகள் அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மட்டும்தான் தெளிவாக பேசக்கூடியவர்கள், மற்றவர்களும் தெளிவாக பேசாதவர்கள் அப்படின்ற ஒரு பெருமிதமும் தற்பெருமையும் அரபிகள்கிட்ட இருக்கு. ஆனா இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய அரபியர்கள் கிட்ட அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா குறைஞ்சிருக்கு. ஆனா நிறைய அரபியர்கள் என்ன செய்யறாங்க, அந்த இலக்கியத்தை படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் அன்றைய பண்டைய நான் சொன்னேன் இல்லையா, ஜாஹிலி காலத்துல வாழ்ந்த கவிதைகள் கோட் பண்ணக்கூடிய, அதை மேற்கோளாக காட்டக்கூடிய ஒரு பழக்கம் என்பது எல்லாத்துக்குமே இருக்கு. இம்ரவுல் கைசி இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் விலாவாரியா சொல்லணும். உதாரணமா இலக்கியம் என்பது நமக்கு பொதுவா சொல்லலாம் சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி தான் அது. நம்ம இலக்கியத்தை, சமுதாயத்தை விட்டுட்டு இலக்கியத்தை உருவாக்கவே முடியாது. இன்றைய இலக்கியமாக இருந்தாலும் சரி, சமுதாயத்துல என்ன இருக்கோ அதன் அடிப்படையில இலக்கியத்தை படிக்கணும். அன்றைய ஜாகிரி காலத்துல வாழ்ந்த அந்த சமுதாயம், அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய உணவு பழக்கம் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் அந்த இலக்கியத்தினுடைய தாக்கம் இன்னைக்கும் இன்றைய அரபிகள்கிட்ட நிச்சயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஐரோப்பிய இலக்கியத்திலேயே அரபி இலக்கியத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு, அதனுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லெகசி ஆஃப் இஸ்லாம்னு ஒரு புத்தகத்தை பேராசிரியர் சார் அலெக்சாண்டர் ராஸ்கின் கிப் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதும் போது அவர் அந்த புத்தகத்துல சொல்றாரு, ஐரோப்பிய இலக்கியத்தில் அரபியரின் ஆதிக்கம்னு ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே சொல்றாரு, புதுமை கற்பனை இலக்கியத்திற்காகவும் உயர்ந்த கருத்துக்களுக்காகவும் ஐரோப்பியா அரபியாவிற்கு கடமைப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு ஆமா, அரபி இல்ல, நீங்க கேட்டதுனால சொல்றேன், அந்த அளவுக்கு ஒரு உயர்வான இலக்கியம் அரபி மொழியில இருந்தது. ஐரோப்பியாவுக்கு, ஐரோப்பா கண்டத்திற்கு என்ன செஞ்சிருக்கு, அதனுடைய கருத்துக்கள் போயிருக்கு. அவர் கடன் பட்டு சொல்றாரு. நம்ம இன்னொரு விஷயம் இப்ப தமிழில் பாத்தீங்கன்னா தமிழுக்காக, தமிழகத்துக்காக வந்தவர்கள், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் வந்தாங்க.
வணிகத்துக்காக வந்தாங்க, நாடு பிடிப்பதற்காக வந்தாங்க. அப்படி வந்தவங்களுடைய சிந்தனைகள், வந்தவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய மொழி கலப்புகள் தமிழுக்குள்ளால நிறையவே கலந்திருக்கு. இதே மாதிரி உலக நாடுகள் முழுக்க பயணம் போனவர்கள், எப்படி ஆங்கிலேயர்கள் உலக நாடுகள் முழுக்க பயணம் போனார்களோ அதே போன்று உலக நாடுகள் முழுக்க வணிகத்தின் பொருட்டு பயணம் போனவர்கள் அரேபியர்கள். அந்த நாடுகள் இப்ப ஐரோப்பிய இலக்கியத்துல அரேபிய இலக்கியத்தினுடைய கற்பனை வளம் தாக்கம் இருக்கு அப்படின்னா, அதே போன்று உலகத்தினுடைய பிற பகுதிகளினுடைய இலக்கிய தாக்கம், அந்த இலக்கிய வடிவம் அரபு இலக்கியத்துக்குள்ளால தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? அதை நீங்க உணர்றீங்களா? இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அரபு இலக்கியத்துல முதல்ல மொழி ரீதியா அரபி மொழியில் நிறைய வார்த்தைகள் மற்ற மொழிகள்ல போயிருக்கு. ஆங்கிலத்திலிருந்து தமிழ் வரைக்கும், லாட்டின்ல இருந்து தமிழ் வரைக்கும் நிறைய வார்த்தைகள், அரபி வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம், பயன்பாட்டுல இருக்கிறத பாக்குறோம். இலக்கியம்னு பாத்தீங்கன்னா மற்ற மொழி இலக்கியங்கள் அரபியில வந்திருக்கான்னு கேட்டா வந்திருக்கு, நிச்சயமா. இப்ப இந்த இலக்கியம் என்பது அப்படி அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஜாகிலி காலத்துல வாழ்ந்த இலக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பாசியர்கள் காலத்துல இந்த இலக்கியம் என்பது உச்சகட்டத்தை அடைஞ்சிச்சு. சரிங்களா? இப்ப மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய இலக்கியம் எல்லாம் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னா பக்தாதுல தாருல் ஹிக்மா அப்படின்னு ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இப்ப ஹலீஃபா மஅ்மூனுடைய காலத்துல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய கிரேக்க மற்றும் லத்தீனத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டன. அவருக்கு பேரே மொழிபெயர்ப்புக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு இடத்தை உருவாக்குனாரு. அரபி மற்றும் அதே போன்று அந்த மொழி தெரிந்த அறிஞர்களை கொண்டு வச்சு அவங்களுக்கு வேலையை மொழிபெயர்க்கிறது தான். இப்படி மொழிபெயர்த்து என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இப்னுல் முகஃபா அப்படின்றவரெல்லாம் நம்ம இப்ப இந்தியாவில படிச்ச பஞ்சதந்திர கதைகள், இந்த பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் அரபி மொழியில மொழிபெயர்க்கப்பட்டன. நிறைய நூல்கள் என்ன செஞ்சிருக்கு, மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த மொழிபெயர்க்கப்பட்ட அந்த இலக்கியத்தினுடைய தாக்கம் அரபி மொழியில இருந்துச்சு. இது அப்படியே என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லக்கூடியது இது பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டு. இதற்கு பின்னாடி ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. இந்த அப்பாசியருடைய இறுதி காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தொய்வு, அரசியல் ரீதியாக ஏற்பட்ட விஷயங்களும் சொல்லலாம், அதனுடைய காரணிகளும் இருக்கு. அப்படியே 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி ஏற்பட்டது 19ஆம் நூற்றாண்டுல இது திரும்ப எழுந்துச்சு. அதாவது இந்த கடல் அலைகளின் நீச்சி மாதிரி என்ன செய்யலாம், இது திரும்ப பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மொழியிலேயுமே 18 19ஆம் நூற்றாண்டு ஒரு மலமலர்ச்சி காலமா இலக்கியம். நிச்சயமா அந்த பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி 18ஆம் 10ஆம் நூற்றாண்டு அப்படின்றது நிறைய ஒரு புரட்சிகள் ஏற்பட்டுச்சு. அரபி மொழி விதிவிலக்கு இல்லை. அரபி மொழியில பாத்தீங்கன்னா குறிப்பாக எகிப்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு, அறிவு புரட்சின்னு சொல்லலாம். நிறைய எழுத்தாளர்கள் உருவானாங்க. முஸ்தபா லுத்ஃபி, மன்ஃபுலூத்தி, அதே போன்று அஹ்மது ஷவுகி, ஹாஃபிஸ் இப்ராஹிம், அப்படி போன்று தௌஃபீக்குல் ஹக்கீம், இது போன்ற அறிஞர்கள் எல்லாம் வேறு நிலைகள்ல நின்று இடத்தையும் களமாண்டாங்க. கவிதையில, உரைநடையில, நாடகத்துல. இன்னும் சொல்ல போனா அரபியில முதலாக நாவல் எழுதப்பட்டது அந்த சமயத்துலதான், 19ஆம் நூற்றாண்டுலதான். முகமது ஹுசைன் ஹைக்கல் அப்படின்றவர் ஜெய்னப் அப்படின்ற ஒரு நாவலை எழுதினார். இந்த குடும்பம் எப்படி கட்டமைப்புல இருக்கணும், அதனுடைய செயல் ஒழுங்குகள், அன்றைய சமூக சிக்கல்கள், சமுதாய நெருக்கடிகள், அந்த தனிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் உருவகப்படுத்தி அந்த நாவலை எழுதினாரு. அதே போன்ற தௌஃபீக்குல் ஹக்கீம் அப்படின்றவர் இந்த நாடக வடிவத்தை கொண்டு வந்தாரு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த சமயத்துலதான் அமீர் ரெய்ஹான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முக்கியமா சொல்லி ஆகணும். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, லெபனான்ல பிறந்த இவர் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவர். இவர் என்ன பண்ணாரு, அமெரிக்க அரபிய இலக்கிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினார். முதலாக ஆங்கிலத்தில் எழுதிய அரபி எழுத்தாளர் இவர் தான், அமீர் ரெய்ஹான். அதே போல கலீல் ஜிப்ரான் நான் சொல்லவே தேவையில்லை, உலக புகழ் பெற்ற ஒரு கவிஞர். உலகத்துல நிறைய மொழிகள்ல அவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டது, தமிழ் உட்பட. சோ இவங்களுடைய எல்லா பங்களிப்பும் இந்த 19ஆம் நூற்றாண்டு காலத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியம் நிச்சயம், சந்தேகமே கிடையாது. சமகாலம் அப்படிங்கறத போது
இது காலனிய ஆதிக்கத்திற்கு பிறகு உலக நாடுகளில் காலனிய இலக்கியம் பின்னைய காலனியம் அப்படிங்கிற இந்த 2 கோட்பாடு வந்து மிகப்பெரிய அளவுல பரவலாக்கப்பட்டது. இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நவீன இலக்கியம் பின்னவீன இலக்கியம் இந்த மரபுகளை உடைத்து விட்டு பேசுவது இது எல்லாமே வந்து இந்த காலனியத்திற்கு பிறகான இலக்கிய மாற்றங்கள். அதுவரைக்கும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஒரு ஞானம் தேவைப்பட்டது, படிப்பதற்கும் ஞானம் தேவைப்பட்டது என்கிற அந்த அளவுகோலை எறிந்துவிட்டு யார் வேண்டுமானாலும் படைக்கலாம், யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படிங்கிற இந்த இலக்கியம் உள்ள மாற்றம் எல்லா மொழிகளிலும் வந்தது. அந்த அடிப்படையில கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளால் அரபு இலக்கியத்தினுடைய புதிய பரிணாமம் அப்படிங்கிறது எப்படியான சிந்தனைகளை தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமீப காலத்தில் அரபு இலக்கியம் குறித்து பேசுகிற போது நிறைய சிறுகதைகள் பற்றிய உரையாடல்கள், நாவல்கள் பற்றிய உரையாடல்கள் நிறைய இந்த காலகட்டங்கள்ல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கடந்த 50 அரை நூற்றாண்டு கால இலக்கிய வளர்ச்சி அரபு இலக்கியத்துல எப்படி வந்தது? நீங்க அரை நூற்றாண்டுன்றது இன்னும் கொஞ்சம் ஒரு 25 ஆண்டுகள் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. அதாவது 1950க்கு பின்னால் எடுத்துக்குவோம். கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி. இந்த பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொல்லக்கூடிய ஒரு நவீன எழுத்தாளர்கள் நிறைய உருவாயிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா யஹ்யா ஹக்கி, அப்துல் ரஹ்மான் முனீர், இலியாஸ் கௌரி, நாசர் இப்ராஹிம், காலிது உபைஸ், மஹ்மூது சுகைர், இது போன்ற எழுத்தாளர்கள். முக்கியமா வந்து நஜீப் மஹ்பூத் நோபல் பரிசு பெற்ற ஒரே அரபி நாவலாசிரியர். 1988ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், எகிப்துல பிறந்தவர். நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. ஒரு சமூக சிந்தனைகள், வித்தியாசமான கருத்துக்களை கொண்ட ஒரு நாவல்கள் எழுதியிருக்காரு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் மொழிபெயர்த்த ஒரு நாவல் அவர் எழுதிய நாவல் தான், அல் லிஸ்ஸு வல் கிலாப் அப்படின்னு சொல்லிட்டு, களவாணியும் நாய்களும் என்ற பெயர்ல நான் மொழிபெயர்த்திருக்கேன். இந்த எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அப்துல் ரஹ்மான் முனீர், நஜீப் மஹ்பூத் பாத்தீங்கன்னா தன்னுடைய நாவல்கள் மூலமாக மேற்குலகத்தினுடைய சிந்தனையையும் அவர்களுடைய அந்த கவனத்தையும் ஈர்த்தார்கள். எல்லாருமே வந்து ஒரு அரபியை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இப்படி ஒரு வித்தியாசமான கருத்துக்களை கொண்ட நாவல்களை எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே கொஞ்சம் மாதிரி கடந்த 50 வருடங்களுக்குள்ளாக, குறிப்பா நீங்க இந்த நஜீப் மஹ்பூதுக்கு பின்னாடி வந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமகால அரபி எழுத்தாளர்கள், கவிஞர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சில பேரை பத்தி. உதாரணமா மஹ்மூத் தர்வீஷ், மிக பிரபலமான ஒரு கவிஞர். அதே போன்று அதோனிஸ், அவருடைய புனைப்பெயர் அது, அவருடைய அசல் பேர் அலி சாஹித். அதே போன்று ஜிமானா ஹத்தாத், ஷைசாம் ஹத்தாத், நாசிகுல் மலாயிகா, பெண் கவிஞர்கள். அதே போன்று சாடி யூசுப், ஹசன் சக்தான், அப்துல் வஹாப் அல் பைத்தி, இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இல்ல மஹ்மூத் தர்வேஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பலஸ்தீனியர். பலஸ்தீனியர் புலம்பெயர்ந்தால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத கண்கூடாக பார்த்து தன்னுடைய வாழ்நிலை நெருக்கடிகளை, தன்னுடைய மன உணர்வுகளை அவருடைய கவிதைகள்ல எழுதியிருக்காரு. சரி. அதே போன்று அதோடைய பங்களிப்பும் இந்த காலகட்டத்துல தான் வளர்ச்சி பெற்றிருக்கு இல்லையா பெண்களுடைய? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த 50 வருடங்களுக்குள்ளேயே வந்திருக்கு. கடந்த 20-30 வருடங்களுக்குள்ளேயே இவங்க எல்லாம் வந்து நிறைய பெண் கவிஞர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. அந்த அதோனிஸ் நான் சொன்னேன் இல்லையா, அவரும் புலம்பெயர்ந்த ஒரு மனிதர் தான். சிரியாவில் பிறந்து நெருக்கடிகள் காரணமாக லெபனானுக்கு இடம்பெயர்ந்தவர், புலம்பெயர்ந்தவர். கிட்டத்தட்ட நம்மளுடைய அதே மாதிரியான மாற்றங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடுகளோட அரபு நாட்டுல வந்து இலக்கியம் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப குறிப்பா இதுல உங்களுடைய பணிகள் பத்தி பேசுவோம். குறிப்பா இன்னைக்கு நீங்க மொழிபெயர்த்திருக்கக்கூடிய இந்த நாவல் பத்தி சொல்லுங்க. குறிப்பா இந்த நாவல் தேர்வு செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? மொழிபெயர்ப்பில் உங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது? உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, நீங்கள் படித்தது வந்து மெய்யியல் கல்வி, அதாவது ஆலிம் கல்வி. ஆலிம் கல்விக்கு வந்து இலக்கியத்தை நீங்க எப்படி தேர்வு செஞ்சீங்க, படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு அரபிக் கல்லூரிகள்ல, இதை நான் குறையா சொல்லல, ஒரு ஆதங்கமா கூட நீங்க எடுத்துக்கலாம். அரபிக் கல்லூரிகள்ல அரபி இலக்கியத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனம். நிச்சயமா நிச்சயமா. இப்ப ஜமாலி அரபிக் கல்லூரியில நான் படிச்சேன். எனக்கு வந்து அந்த கவிதை உரைநடை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த கவிதை உரைநடை எல்லா கல்லூரிகள்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, ரொம்ப குறைவு.
இப்ப இலக்கியத்தை பத்தி ஒரு ஒரு பரிச்சயமோ ஒரு அறிமுகமோ நிறைய இந்த ஆலிம் பட்டம் வாங்கின சகோதரர்களுக்கு தெரியறது இல்ல. நான் வந்து கொய்யா சொல்லல, இப்பவும் சொல்றேன். ஏழாண்டு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்தையே முழுமையா முடிக்கிறதுக்கு ஒரு நேர நெருக்கடி அவங்களுக்கு. அதுதான் அது வந்து குர்ஆன் தஃப்சீர் ஹதீஸ் இதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது நேரம் சரியா இருக்கிறதுனால சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா பட்டப்படிப்புக்கு போகும்போது ஒரு இளநிலையோ அல்லது முதுகலை ஒரு படிப்பு அரபி படிக்கும் போது அந்த பாடத்திட்டத்துல இது வருது. சரிங்களா, இலக்கியம் வருது. சோ இதை வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியில பேராசிரியரை பணிபுரியும் போது தாரிகுல் அதபில் அரபி, அதாவது அரபி இலக்கிய வரலாறு அப்படின்னு ஒரு பாடம். சோ அந்த பாடத்தை வந்து நம்ம ஏற்கனவே நான் வந்து இந்த அப்துல் உலமாவுக்கும் எம்ஏக்கு படிச்சிருந்தாலும் பாடம் நடத்தும் போது ஒரு புதிய ஒரு கண்ணோட்டமும் பார்வையும் எனக்கு தெரிஞ்சது. எப்படி இந்த அளவுக்கு அரபி மொழி எழுதியிருக்காங்க, இந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கிணத்துக்குள்ள போட்ட விஷயம் மாதிரி அப்படியே கிடக்க இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தா நல்லா இருக்குமேனு ஒரு சிந்தனை இருந்தது. நேர பற்றாக்குறைன்னு சொல்லலாம், அல்லது இறைவன் நாடவில்லை, அது அப்படியே இருந்துச்சு. மேற்கொண்டு ஏதாவது செய்யலான்னு போகும்போது ஜமால் முகமது கல்லூரியில வந்து பின்னாடி அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தா எனக்கு. இங்கேயும் அதே கொண்டு இலக்கியங்களை நிறைய பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுல குறிப்பா வந்து நஜீப் மஹ்மூதுடைய நாவல் அல் லுஸ்ஸு வல் கிலாப், திருடனும் நாய்களும், தமிழ்ல களவாணியும் நாய்களும் வச்சிருக்கேன். அது ஒரு வித்தியாசமான தலைப்பு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது என்ன சொல்ல வராரு அப்படின்னு. இத முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நான் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ பாடம் நடத்தும் போது அதனுடைய சவால்கள் நிறைய இருந்துச்சு. ஏன்னா அதனுடைய மொழி நடை இருக்கு இல்லையா, மிக உயர்ந்த மொழி நடை நஜீப் மஹ்மூதுடைய மொழி நடை. அத வந்து மாணவர்களுக்கு நான் வந்து விளக்கும் போது நான் நிறைய சவால்களை சந்திச்சு அதை கடுமையான முறையில் அதுக்காண்டி தயாராகி பாடம் நடத்தினேன். அப்ப மாணவர்கள் சொன்னாங்க இதை வந்து மொழிபெயர்த்த நல்லா இருக்குமே அப்படின்னா முதல் கட்டமாக நான் ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கலாம் தான் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 அத்தியாயங்கள் மொழிபெயர்த்த பின்னாடி மாணவர்கள்ட்ட காமிச்சேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு. மாணவர்கள் சொன்னாங்க நீங்க தமிழ்ல மொழிபெயர்த்தா நல்லா இருக்கும், ஏன்னா என்னுடைய நடை நல்லா இருக்கு, தமிழ் வாசகர்களுக்கு இந்த நடை போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் இதற்காக முழுமையா இது பண்ணி ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்த்தா. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நாவல் வந்து அந்த மொழிபெயர்ப்பு என்பது லண்டன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு, ஷம்ஸ் பப்ளிஷிங் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக. தமிழை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கக்கூடிய சீர்மை பதிப்பகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய புத்தகங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க, அவங்க மூலமாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கேன். இதெல்லாம நிறைய அடுத்தடுத்து நாவல்கள் அல்லது புத்தகங்கள் மொழிபெயர்க்கக்கூடிய செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப இது மட்டும் ஏற்கனவே வந்து நீங்க எழுதின புத்தகம் தமிழ்ல ஒரு 3 இந்த நாவல் உட்பட 4 புத்தகம் இல்லையா? மற்ற 2-3 புத்தகங்கள் குறிப்பா வந்து உங்க உஸ்தாதோடு உரையாடல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஜமாலியுடன் அது என்னுடைய நெருங்கிய, அதாவது என்னுடைய முன்னோடின்னு சொல்லலாம், அது எப்படி சொல்றது தெரியல. என்னுடைய அந்த ஒரு பெரிய உஸ்தாதுன்ற வார்த்தையை விட மிக ஒரு உன்னதமான நிலையில இருந்த ஜமாலுத்தீன் ஜமாலி ஹஜரத் அவங்க வந்து எனக்கு ஜமாலியால உஸ்தாது. ஒரு காலகட்டத்துல என்னுடைய சக பேராசிரியராக கிரசன்ட்ல பணியாற்றினாங்க. அவங்களுக்கும் எனக்கும் மத்தியில் நடந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் ஜமால் உஸ்தாதும் நானுன்ற ஒரு புத்தகமா வெளியிட்டு. அவங்க என்ன செஞ்சாங்க, என்னை எப்படி வந்து ஈர்த்தாங்க, எனக்குள்ள எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க, என்னென்ன நடந்துச்சு, எங்களுக்குள்ள நிகழ்வு, கடைசியாக அவருடைய மரணம் வரை நான் என்ன செஞ்சிருக்கேன் அதை தொகுத்திருக்கேன். அது சொந்தமாக எழுதி இது இல்லாம அரபி மொழியில ஒரு 4 நூல்கள் எழுதியிருக்கேன். அது என்ன மாதிரியான நூல்கள்? முதல் நூல் வந்து பாத்தீங்கன்னா அசாலிபுல் பலாகியா ஃபில் ஆயாத்தில் இலாஹியா, குர்ஆன்ல வரக்கூடிய அந்த அணி இலக்கணத்தினுடைய சட்டங்கள். அணி இலக்கணம் அப்படின்றது குர்ஆன்ல எந்தெந்த வசனங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு முழுமையாக குர்ஆனையும் படித்து அந்த அணி இலக்கணத்தின் சட்டங்களையும் தொகுத்து இருக்கக்கூடிய ஒரு நூல் அது. அது இரண்டாவது பாத்தீங்கன்னா முக்தஸருல் பயான் ஃபீ முகாரனத்தில் அதியான், அது வந்து கம்பேரட்டிவ் ரிலீஜியன், மதங்களுடைய கோட்பாடுகள் என்ன, ஒவ்வொரு மதமும் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மதத்தை பற்றியும் அதனுடைய கருத்துக்கள், மார்க்கம், மதம் மட்டுமல்ல சிந்தனைகள், சிந்தனை தாக்கங்கள், செக்யூலரிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி அதனுடைய எல்லா விஷயங்களையும் தொகுத்திருக்கேன். மூன்றாவது வந்து நான் எழுதிய அரபிக் கவிதைகளுடைய தொகுப்பு,
ஓ, அரபியில கவிதை அரபி கட்டுரைகளுடைய தொகுப்பு. சரி, கட்டுரைகள் அரபியில நிறைய கட்டுரைகள் எழுதிருக்கேன், நிறைய ஜர்னல்ஸ்ல, நிறைய மேகசின்ஸ்ல எல்லாம் எழுதியிருக்கேன். அதனுடைய தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட சில கட்டுரைகளை தொகுப்பு எழுதி அஃப்காருல் ஜமாலி வாராவுஹு அப்படின்னு அதை வெளியிட்டு இருக்கேன். சமீபத்துல இந்த வருடம் சென்ற வருடம் 2024 ஏப்ரல்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அல் லுகத்துல் அரபியா அஸருஹா வ தஸீருஹா, அரபி மொழியினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லலாம், அதனுடைய பொருள். அரபி மொழி எந்த அளவுக்குலாம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நூல். இந்த 4 நூல்கள் அரபியில எழுதியிருக்கேன். சிறப்பு சார். உண்மையிலே இரு மொழிகளிலும் பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் மிக குறைவு. முந்தைய காலத்தில் சில ஆலிம் பெருந்தகைகள் சில புத்தகங்களை இது மாதிரியான பணிகள்ல செஞ்சிருக்காங்க, தந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய உலமாக்கள் நிறைய பண்ணிருக்காங்க. ஆனால் இடைப்பட்ட ஒரு 15, 20, 25 ஆண்டுகளுக்குள்ளால், ஒரு 4 நூற்றாண்டு காலத்தில் அரபு தப்சீர் கலை சார்ந்து நிறைய புத்தகங்கள், நிறைய எழுத்து பணிகள் தமிழில் நடந்திருக்கிறது. அரபிய இறையியல் சார்ந்து நிறைய புத்தகங்களை ஆய்வு செய்து அதை அரபியிலும் எழுதியிருக்கிறார்கள், தமிழிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள், ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அரபியில் தமிழில் இருந்து பங்களிப்பு செய்வது, மொழிபெயர்ப்பு, அதே போன்று தமிழில் இருந்து அரபிக்கு மொழிபெயர்ப்பு செய்வது, இது போன்ற பணிகள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளால் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். முனைவர் ஜாகிர் ஹுசைன், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், அவர் ஒரு புதிய கதவை திறந்து வச்சாரு அப்படின்னு சொல்லணும். நிச்சயமா அந்த அறிவை கொண்டு சேர்த்ததுல அவருடைய பங்களிப்பு அளப்பரியது. அதனால எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், சரி நம்ம பண்ணலாமே அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்றதுக்குரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அதுவும் அவர் கையில் எடுத்த திருக்குறள், ஆத்திச்சூடி, நாலடியார் மாதிரியான பணிகள் அரபு மொழிக்கு போகிற போது அது இன்னும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியும் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய கவனத்தையும் போய் சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அடைந்திருக்கிறது. இந்த பணிகள் எல்லாமே இன்னும் இப்ப சமீப காலத்தில் அரபுத்துறை இஸ்லாமிய கல்லூரிகளில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வளர்ச்சி அல்லது அதனுடைய நீட்சி என்று சொல்லலாம். குறிப்பா ஜமால் முகமது மாதிரியான இந்த ட்ரெடிஷனல் கல்லூரிகள் இந்த துறைக்கு வழங்கக்கூடிய முக்கியத்துவம், அங்க இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த பேராசிரியர்களுடைய இந்த ஈடுபாடு, இவை இன்னும் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் அரபிலக்கியம் குறித்த ஒரு விரிவான உரையாடலை தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல உருவாக்கம் நம்புறோம். அதுல உங்களுடைய பங்களிப்பும் சிறப்புக்குரியது. உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று தமிழில் அரபிலக்கியங்கள் குறித்த ஒரு நல்ல பார்வையை உருவாக்கியமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். நேர்களே, நாம் இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியினுடைய அரபித்துறை பேராசிரியர் டாக்டர் அலி இப்ராஹிம் அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்களுடைய உரையாடல் புதிய தகவல்களை அரபிலக்கியம் குறித்தும் அவர்களுடைய படைப்பிலக்கியம் குறித்து நமக்கு ஏற்படுத்தியது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக பேராசிரியருக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.